திருதராஷ்டிரரே, நான் வைசம்பாயனர். தனிமையிலா இங்கு வந்தீர்? இல்லை, குழப்பங்களும் சஞ்சலங்களும் என்னோடு வந்திருக்கின்றன. அது உங்கள் முகத்திலேயே தெளிவாக தெரிகிறது. வாருங்கள். திருதராஷ்டிரா, பெருமானே, தங்களின் தவங்களையே நான் காரணமானேனே. அப்படித்தான் வைத்துக் கொள்ளேன். சுவாமி, திருதராஷ்டிரா, ஆசையை துறந்தவன் நான். பேராசையின் மறுவடிவம் நீ. நிശ്ചலமானது என் மனம், சஞ்சலத்தின் நதி மூலம் உன் மனம். ஏதுமற்ற துறவி நான், எல்லாம் படைத்த அரசன் நீ. எதிரெதிர் துருவங்கள் அருகில் இருக்கும்போது சலனம் ஏற்படத்தானே செய்யும். புரியவில்லையா? உன் மனதில் அலையடிக்கும் குழப்பங்களும் சஞ்சலங்களும் என்னை தீண்டிச் சென்றன. நான் தவத்திலிருந்து கண்விழித்துக் கொண்டேன். சுவாமி, தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். உன் வருகையின் நோக்கம் நிச்சயம் துறவாக இருக்காது, ஞான தேடலாகவும் இருக்காது. அத்தினாபுர சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியின் மனதை இட்டு நிரப்பும் பொன்னும் பொருளும் நாடும் நகரமும் இந்த பரதேசியிடம் இல்லையே திருதராஷ்டிரா. சுவாமி, உன்னை நான் குற்றம் சொல்வதாக எண்ணிக்கொள்ளாதே. உன் தேவையில் நீ உறுதியாக இருக்கிறாய். அதுவும் ஒரு வகை தவமே. நீ வந்த நோக்கத்தை கூறு. அத்தினாபுரமே யுத்த பூமியாக மாறிவிடுமோ என்று அஞ்சுகிறேன் சுவாமி. என் புத்திரர்கள் கௌரவர்களும் பாண்டுவின் புத்திரர்கள் பாண்டவர்களும் பெரும் பகை பூண்டு நிற்கிறார்கள். தர்மனுக்குத்தான் பட்டம் சூட்ட வேண்டும் என்று பாண்டவர்களும், துரியோதனனுக்குத்தான் பட்டம் சூட்ட வேண்டும் என்று கௌரவர்களும் உறுதியாக சொல்கிறார்கள். நீ என்ன முடிவெடுத்திருக்கிறாய் திருதராஷ்டிரா? முடிவெடுக்கும் நிலையில் நான் இல்லை. முடிவெடுக்கும் நிலையில் நீ இல்லையா? இல்லை, முடிவெடுக்க நீ விரும்பவில்லையா? சுவாமி, என்ன கிருஷ்ணா இது? பெண்களுடன் சேர்ந்து பகடை ஆடுகிறாய்? விளையாட்டு இப்போதுதான் சூடு பிடித்திருக்கிறது. நீங்களும் வாருங்கள், விளையாடலாம். உன் விளையாட்டை நிறுத்துகிறாயா கிருஷ்ணா? அத்தினாபுரம் எப்போது செல்வதாக உத்தேசம்? அத்தினாபுரமா? எதற்கு அண்ணா? அங்கு ஏதேனும் விசேஷம் நடக்க உள்ளதா? கிருஷ்ணா, நான் சொன்னதை மறந்து விட்டாயா, இல்லை மறந்ததை போல் நடிக்கிறாயா? ஓ, இப்போது நினைவிற்கு வந்துவிட்டது. சுபத்ரா திருமண விஷயம்தானே? நல்ல நாள் பார்த்து பயணம் மேற்கொள்ளலாம் என்றிருக்கிறேன். நல்ல விஷயம் பேசுவதற்கு நாள் என்ன, கிழமை என்ன? அதுவும் சரிதான். இப்போதே புறப்படுகிறேன். ஆனால் விபரீதமாக ஏதேனும் நிகழ்ந்தால் என்னை கேள்வி கேட்கக்கூடாது. என்ன சொல்கிறாய் கிருஷ்ணா?
இப்படித்தான் அடுத்த வீதியில் வசிக்கும் சோமன் நாளும் கிழமையும் பார்க்காமல் தன் பெண்ணுக்கு வரன் பார்க்க சென்றிருக்கிறான். சோமனுக்கு என்னவாயிற்று? சோமனுக்கு ஒன்றும் ஆகவில்லை. மாப்பிள்ளைதான் சர்ப்பம் தீண்டி மரித்து போனார். நான் துரியோதனன் நிலையை நினைத்து பார்க்கிறேன். ஐயோ! இப்படித்தான் அகால நேரத்தில் மாப்பிள்ளை பார்க்கச் சென்ற ராமன் கதை. அதைவிட மோசம். ராமன் பார்க்க சென்ற மாப்பிள்ளைக்கு என்னவாயிற்று? ராமன் மாப்பிள்ளைக்கு ஒன்றுமாகவில்லை. ராமனின் மகள்தான் பரலோகம் சென்று விட்டாள். ஐயோ, வேண்டாம் வேண்டாம், இது நம் தங்கையின் திருமண விஷயம் அல்லவா? நீ நல்ல நாளாகவே பார்த்து செல். என்ன சுபத்ரா, இப்பொழுது உனக்கு மகிழ்ச்சி தானே? நாளையும் பொழுதையும் காரணம் காட்டி உன் அண்ணன் உன் திருமணத்தை தள்ளி வைத்திருக்கிறார். அண்ணி, இதில் மகிழ்வதற்கு என்ன இருக்கிறது? 4 நாட்கள் கழித்து விழும் இடி இன்று விழுந்தால் என்ன, நாளை விழுந்தால் என்ன? ஆனால் 4 நாட்களுக்குள் என்னென்ன நடக்குமோ, எத்தனை மாற்றங்கள் வருமோ எவர் கண்டார்? அப்படி என்றால் இந்த திருமணம் நடக்காதா சுவாமி? 1000 பொய் சொல்லியாவது ஒரு திருமணத்தை நடத்தலாம் என்பது பழமொழி. நான் இப்போதுதான் ஒரு 4-5 பொய்களை சொல்லியிருக்கிறேன். என்ன நடக்கும் என்பது பொறுத்திருந்து பார்த்தால்தான் புரியும். தாங்கள் பொய் சொல்வது அண்ணனிடமா தங்கையிடமா? அதை புரிந்து கொள்வது அவரவர் சாமர்த்தியம். முடிவெடுக்கும் நிலையில் நீ இல்லையா? இல்லை, முடிவெடுக்க நீ விரும்பவில்லையா? சுவாமி, முடிவு ஏற்கனவே எடுக்கப்பட்டதுதானே. அதை உனக்கும் உன் புத்திரர்களுக்கும் நினைவூட்டியிருந்தாலே உன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்திருக்குமே. சுவாமி, எனக்கு விளங்கவில்லையே. வாரணாவதம் செல்லும் முன் தர்மனுக்கு முடிசூட்டுவதாகத்தானே நீ முடிவெடுத்திருந்தாய். அதை நீயும் உன் புத்திரர்களும் மறந்து விட்டீர்களா? மறக்கவில்லை. ஆனால் அந்த முடிவை ஏற்க மறுக்கிறான் துரியோதனன். எப்படி எப்படி ஏற்பான்? பொதுவாக பெற்றோர்கள் அறிவையும் ஞானத்தையும் ஊட்டி வளர்ப்பார்கள். ஆனால் நீயோ துரியோதனனுக்கு பதவி ஆசையை அல்லவா உரமாக ஏற்றி வளர்த்திருக்கிறாய். உனக்கு மூத்தவன் இருக்கிறான், காட்டிலே இருக்கிறான். அவன் பெயர் தர்மன். அவனுக்குரியதுதான் இந்த அத்தினாபுரம் என்று பால பருவத்தில் உன் மகன் துரியோதனனிடம் ஒரு முறையாவது நீ சொல்லி இருக்கிறாயா? சுவாமி, அவனுக்கு இந்த விஷயங்கள் அனைத்தும் தெரியும். தெரிவது வேறு, தெரிய வைப்பது வேறு. அதைவிட உரைப்பது வேறு, உணர்த்துவது வேறு. உணர்த்தினாயா இல்லையா? இதுதான் என் கேள்வி. துரியோதனன் இரத்தத்தோடு இரத்தமாக கலந்துவிட்டது பதவி மோகம். உன்னை பற்றியிருந்த பேராசை உன் புத்திரனையும் பற்றி கொண்டது. அதன் விளைவையே இப்போது நீ காண்கிறாய். இந்த பிரச்சனைக்கு தீர்வு தாங்கள்தான் சொல்ல வேண்டும். திருதராஷ்டிரா, உன்னை நீ தற்காத்துக் கொள்ள, உன் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள வியாசன் என்ற கேடயம் தேவைப்படுகிறது. அப்படித்தானே? சுவாமி, அப்படி இல்லை. திருதராஷ்டிரா, நான் கூறும் தர்மத்தை, நான் கூறும் நியாயத்தை, நான் கூறும் விளக்கத்தை உன்னால் கடைபிடிக்க முடியாது. ஏனென்றால் தர்மத்தை நீ அறிவாய், சத்தியத்தை நீ அறிவாய், நீதியை நீ அறிவாய். முடியுமென்றால் தந்தை என்ற ஆடையை துறந்துவிட்டு அத்தினாபுரத்தின் அரசனாக முடிவெடு. உன் சஞ்சலங்கள் காற்றில் கரைந்து போகும்.
வணக்கம் மந்திரியாரே. அத்தினாபுரத்தில் இப்படி ஒரு குழப்பமான சூழல் ஏற்பட்டிருப்பதை மக்கள் விரும்பவில்லை. இதனால் அவர்களின் அமைதியான வாழ்விற்கு பங்கம் ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சுகின்றார்கள். நியாயமான அச்சம்தான். கனகரே, மக்களின் ஆதரவு யாருக்கு? கௌரவர்களுக்கா இல்லை பாண்டவர்களுக்கா? பெரும்பாலான மக்கள் பாண்டவர்கள் தான் இந்த ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அப்படியா? ஆனாலும் கௌரவர்களை ஆதரிக்கும் கூட்டமும் இருக்கத்தான் செய்கிறது. என்ன சொல்கிறீர் கனகரே? துரியோதனனை தனது அரசன் என்று சொல்லிக் கொள்வதையே பெருமையாக நினைப்பவர்கள் நகரில் வசிக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரை அரசரின் மகன் அரசாள வேண்டும், அவ்வளவே. பாண்டவர்கள் கௌரவர்கள் திருவினையால் யுத்தம் மூண்டு அதனால் தமக்கு பாதகம் ஏற்பட்டு விடுமோ என்று ஒரு பிரிவினர் அஞ்சுகின்றார்கள். அது சரி. கனகரே, பாண்டவர்கள் கௌரவர்களுடைய தற்போதைய மனநிலை என்ன? தாங்கள் அறியாததா மகா மந்திரியாரே? நான் அவர்களுக்கு நெருக்கமானவனாக இருக்கலாம், ஆனால் நான் அறியாத விஷயங்கள் இருக்கலாம் அல்லவா? ஒற்றறியும் தாங்கள் அனைத்து தரப்பிலும் கவனம் செலுத்த வேண்டும். பார்த்தீர்களா கனகரே? அரசர் இந்நடு இரவில் தனியாக எங்கோ சென்று விட்டு வருகிறார். அதற்காக தான் சொன்னேன், நமது கவனம் எல்லோர் மீதும் இருக்க வேண்டும் என்று. உண்மைதான். இனி நான் மிகவும் கவனமாக இருப்பேன். சென்று வாருங்கள். உத்தரவு மந்திரியாரே. இந்த இரவில் அரசர் எதற்காக தனியாக சென்று விட்டு வர வேண்டும்? அரசே, வியாசர் பெருமான் என்ன கூறினார்? தங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்ததா? எப்படி தீர்வு கிடைக்கும்? பிரச்சனையை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கியதே நாம் தானே. அரசே, தாங்கள் கூறுவது விளங்கவில்லையே. பிடிவாதமும் பேராசையும் நிறைந்தவனாய் துரியோதனனை வளர்த்து விட்டோம் என்று நம்மை கடிந்து கொண்டார் வியாசர் பெருமான். இப்பொழுதே துரியோதனனை அழைத்து அவனிடம் பாண்டவர்கள் தரப்பில் இருக்கும் நியாயத்தை எடுத்துரைக்க வேண்டும். அரசே, அவனை அழைத்து பேசினால் ஆவேசம் கொள்வான். அப்படி என்றால் நாமே அவனை தேடிச் செல்வோம். துரியோதனனை கடுமையாக எச்சரிக்க வேண்டிய தருணம் இது. நான் அவனிடம் பேசும்போது நீ எக்காரணம் கொண்டும் அவனுக்காக பரிந்து பேசாதே. வா, இருவரும் இப்போதே அவன் இடத்திற்கு செல்வோம். வா. அர்ஜுனா, பீமா, நீங்கள் இருவரும் அவையில் நடந்து கொண்ட விதத்தை நான் சிறிதும் விரும்பவில்லை. அப்படி நாங்கள் என்ன செய்து விட்டோம் அண்ணா? ஏதும் அறியாதவன் போல் பேசுகிறாயே. பீமா, நீங்கள் இருவரும் நம் பெரியப்பாவின் பிறப்பை பற்றி பேசியது தவறு. அண்ணா, நம் தாயை இகழ்ந்த அந்த கயவனின் நெஞ்சை பிளக்காமல் விட்டேனே என்று மகிழ்ச்சி அடையுங்கள். அவை நடுவே நம் ஐவரின் பிறப்பையும் இழிவு செய்து நம் தாயையும் தலைகுனிய வைத்தான் அந்த பாதகன் துரியோதனன். அவனுக்காகவா நீங்கள் பரிந்து பேசுகிறீர்கள்? நான் பரிந்து பேசுவது நம் பெரியப்பாவிற்காக, துரியோதனனுக்காக அல்ல. துரியோதனனின் கொடுஞ்சொற்களை கேட்டுக்கொண்டு அவரும் தானே அமைதி காத்தார். ஆனாலும் நீங்கள் பேசியது நீதிக்கு புறம்பானது. தர்மா, எதை நீ நீதி என்கிறாய்? அம்மா, தர்மா, நம் கையில் எடுக்க வேண்டிய ஆயுதத்தை
எதிராளியே தீர்மானிக்கிறான். அவதூறான பேச்சு காற்றை போன்றது. அது எப்போது வேண்டுமானாலும் தூற்றியவர் கண்களிலேயே மண்ணை தூவும். அதுதான் இன்று அவையில் நடந்தது. தாய்மையை கொச்சைப்படுத்தினான் துரியோதனன். அதை கண்டிக்க மறந்தார் அரசர். அவர் புத்திரன் எய்த அம்பு அவர் வசமே திரும்பிவிட்டது. பிதாமகர் அவையில் இருக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக தான் நான் பொறுமை காத்தேன். அம்மா, தாங்கள் இதுபோல் பேசி நான் என்றுமே கண்டதில்லை. உங்கள் மனம் எத்தனை புண்பட்டிருக்கும். என்னை மன்னிக்க வேண்டும் அம்மா. நீ தர்மத்தின் தலைமகன். ஆதலால் நீ கூறியது சரியே. எதிரி எவ்வழியை நாடினாலும் தர்மத்தின் வழியே நடப்பது சிறந்தது என்று நீ எண்ணுகிறாய். பாராட்டுகிறேன். அம்மா, தங்களின் முடிவே என் முடிவும். எக்காரணம் கொண்டும் ராஜ்யத்தை இழப்பதில்லை என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அண்ணா, நம்மை புழுவை போல் என்னும் அந்த துரியோதனனை கொன்றேனும் தங்களை அரியணையில் ஏற்றுவேன். அமைதியாக இரு. பிதாமகர் மரணத்தை தழுவுவேன் என்று எச்சரித்து சென்றுள்ளார். அவரை மேலும் சினத்திற்கு ஆளாக்கி விடாதே. நாம் அத்தினாபுரம் திரும்பியதிலிருந்து பிரச்சனை பெரியதாக விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டே இருக்கிறது. அம்மா, ஒருவேளை நான் இந்த அரண்மனைக்குள் காலடி எடுத்து வைத்த நேரம்தான் இதற்கு காரணமா? சத்திரியனுக்கு பதவி முக்கியமானதுதான். ஆனால் சகோதரர்களான உங்களுக்குள் ஏன் இத்தனை வெறுப்பு? பதவியின் பொருட்டு நீங்கள் உங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வதை நான் விரும்பவில்லை. நாம் இப்பொழுதே பாஞ்சாலம் சென்று விடுவோம். திரௌபதி, நீ அக்னியில் தோன்றிய சத்திரிய பெண் என்பதை மறந்துவிட்டாயா? திரௌபதி, நீ அக்னியில் தோன்றிய சத்திரிய பெண் என்பதை மறந்துவிட்டாயா? நீ சத்திரிய பெண்ணாக என்று பிறந்தாயோ அன்றே நீ அச்சத்தை கொன்று புதைத்திருக்க வேண்டும். இது வெறும் பதவிக்காக நடக்கும் சண்டை அல்ல. அத்தினாபுர சாம்ராஜ்யத்தின் எதிர்காலம், 56 தேசங்களின் நலன் இதில் அடங்கியிருக்கிறது. சத்திரியன் தனக்கு உரியதை பெற தன் உயிரையும் பணைய வைக்க தயங்கக்கூடாது. அப்படி ஒரு தர்ம யுத்தத்தையே பாண்டவர்களாகிய நாங்கள் ஏற்றிருக்கிறோம். இந்த பகை இன்றோ அல்லது நேற்றோ உருவானதல்ல. திரௌபதி, அந்த துரியோதனனும் அவனது சகோதரர்களும் எங்களுக்கு இழைத்த துரோகத்தை நீ அறிய மாட்டாய். நான் பாலகனாய் இருக்கும் போது நான் உண்ணும் உணவில் விஷம் வைத்து கொல்ல பார்த்தான் அவன். என் கை கால்களை கயிற்றினால் பிணைத்து சமுத்திரத்தில் வீசினான். எங்கள் தாயையும் எங்களையும் தீயிட்டு கொளுத்த அரக்கு மாளிகையை உருவாக்கினான். தப்பி பிழைத்த நாங்கள் யாசகம் பெற்று அலைந்தோம். நாங்கள் தலைமறைவாக இத்தனை காலம் வாழ்ந்தது பாஞ்சாலத்தில் கோழைகளைப் போல் ஓடி ஒளிவதற்கல்ல. எங்கள் தந்தையின் ராஜ்யத்தை எங்கள் வசமாக்கவே நாங்கள் அத்தினாபுரம் திரும்பினோம். அனைவரும் என்னை மன்னிக்க வேண்டும். இனி ஒரு முறை அப்படி பேசாதே. பராக்கிரமம் பொருந்திய பாண்டவர்களின் மனைவி நீ என்பதை நினைவில் கொள். உத்தரவு அரசே. எங்கள் தந்தை ஆட்சி செய்த பூமி இது. எதன் பொருட்டும் யார் பொருட்டும் இதனை விட்டுக் கொடுக்க இயலாது. துரியோதனா, தந்தையே, இந்த நேரத்தில் என்னை காண வந்ததன் நோக்கம்? துரியோதனா, நான் சொல்வதை சற்று செவிமடுத்து கேள். சிந்தித்துப் பார். உன் தந்தை உன் நலனையே சிந்திப்பவர். ஆகையால் நீ ஆகவே இருவரும் என்ன சொல்ல வருகிறீர்? பாண்டவர்கள் உன் சகோதரர்கள்.
என் மீது பேரன்பு கொண்ட பாண்டுவின் புத்திரர்கள். அவர்களோடு நீ ஒற்றுமையாக வாழத்தான் வேண்டும். புலி என்றேனும் பூனையோடு சிநேகம் கொள்ளுமா தந்தையே? துரியோதனா, உன் சித்தப்பா பாண்டு உன்லன்போடு விட்டு கொடுத்ததனால் தான் இன்று உன் தந்தை இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறான். அதை நீ மறந்து விடாதே. தந்தையே, இந்த கனி மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் சுவைத்து விட்டேன். நீங்கள் சுவைத்து பார்க்கிறீர்களா? துரியோதனா, உன் தந்தை பார்வையற்றவர் என்று ஏளனம் செய்கிறாயா? அவர் இந்நாட்டு அரசர் என்பதை மறந்து விடாதே. அரசர் என்பதால் அவர் எனது தந்தை இல்லை என்றாகி விடுமோ? துரியோதனா, 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 உன் சிற்றன்னை குந்தி தேவி அவையில் பேசிய அத்தனையும் சத்தியமான உண்மை. எனக்காகத்தான் என் தம்பி பாண்டு வானப்பிரஸ்தம் சென்றான். அவனது புத்திரர்களை நான் வஞ்சிக்கலாமா? அப்படி வஞ்சித்தால் அந்த பாவம் என்னையும் உன்னையும் சும்மா விடாது. அதற்காக என்னையும் வானப்பிரஸ்தம் செல்ல சொல்கிறீர்களா தந்தையே? எனக்காக காட்டிலே காலத்தை கழித்தார்கள் என் தம்பியும் அவன் மனைவி குந்தி தேவியும். அவர்கள் காட்டிலே புத்திரர்களை பெற்றெடுத்தார்கள். அவர்கள் புத்திரர்களை நான் வஞ்சிக்கலாமா? காட்டிலே பிறந்தவர்களுக்கு வாழ சிறந்த இடம் காடுதானே? துரியோதனா, இரக்கமற்ற நீ இவ்வாறு பேசுவதை நாங்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டோம். துரியோதனா, நமக்காக தியாகம் செய்தவர்களின் புத்திரர்களின் பிறப்பை நீ ஏளனம் செய்தாய். என் தம்பியின் பத்தினியை நீ இழிதுரைத்தாய். அதை நானும் மௌனமாக வேடிக்கை பார்த்தேன். பாண்டவர்கள் உங்களது பிறப்பை பரிகசித்ததை மறந்து விட்டீர்களா? அதை என் தண்டனையாக ஏற்றுக்கொண்டேன். அது மட்டுமல்ல, நீ ஏற்படுத்திய நிர்பந்தம்தான் அவர்களை அப்படி பேச வைத்தது என்பதை மறந்து விடாதே. துரியோதனா, பிடிவாதத்தின் சின்னமாக இருக்கிறாய் நீ. உன்னை வளர்த்த விதத்தில் தவறு செய்வதாக உலகம் என்னை பழிக்கிறது. தந்தையே, உலகம் என்று யாரை குறிப்பிடுகிறீர்கள்? நான் வியாசர் பெருமானை சந்தித்தேன். அவர் கூட உன் வளர்ப்பு குறித்து என்னை இடிந்துரைத்தார். நடப்பது அனைத்தும் விதிப்படி நடப்பதாக நொடிக்கு ஒரு பொழுது சொல்லும் மகான் அவர். அவர் கூறும்படி பார்த்தாலும் எனது பிறப்பும் வளர்ப்பும் விதிப்படிதானே நடந்து கொண்டிருக்கிறது. ஐயோ, நான் என்ன சொல்லி உனக்கு புரிய வைப்பேன்? என்னை நம்பி அடைக்கலம் தேடி வந்தால் குந்தி. அவளுக்கு நான் தீங்கிழைத்து சகோதரனை வஞ்சித்த பாவத்திற்கு ஆளாகி விடுவேன் போல் இருக்கிறதே. துரியோதனா, உன் தந்தை கலங்குவதைக் கண்டு உன் மனம் இறங்கவில்லையா? துரியோதனா, பாண்டவர்களை வெறுக்காதே. அது நமக்கே பெரும் தீங்கை ஏற்படுத்தும். தந்தையே, என் நலன் விரும்பும் உங்கள் துயரம் என்னை சிந்திக்க வைக்கிறது. தந்தையே, பாண்டவர்களில் யாரை வேண்டுமானாலும் நான் மன்னிக்க தயார். ஆனால் அந்த பீமனை நான் ஒருபோதும் மன்னிக்க இயலாது. இனி சமாதானம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. எத்தகைய தீங்காயினும் சரி, அதை நான் சந்திக்க தயார். துரியோதனா, துரியோதனா, வருகிறேன். துரியோதனா, துரியோதனா, என்ன ஆயிற்று காந்தாரி? ஏன் இப்படி? ஐயோ, இது எங்கு போய் முடியும் என்றே தெரியவில்லையே. துரியோதனின் கோபத்தை கண்டால் எனக்கும் அச்சமாகத்தான் உள்ளது அரசே. சொல் கேளா புத்திரனால் பெரும் சோகத்திற்கு ஆளானோம் காந்தாரி.
வணக்கம் மந்திரியாரே. வாருங்கள் கனகரே, என்ன நடக்கிறது கூறுங்கள். அரசே, இன்னுமா தாங்கள் உறங்கவில்லை? பிரச்சனை காட்டுத்தீயாக பற்றி எரியும் பொழுது என்னால் எப்படி உறங்க முடியும் சுலபா? நான் அறிந்தவரை இந்த அத்தினாபுரத்தில் என்றுதான் பிரச்சனை இல்லை. ஓயாத கடல் அலை போல் இந்த தேசத்தை பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கின்றன. வந்த வழியே திரும்பிச் செல்லும் அலை போல் அந்த பிரச்சனையும் தானே தீரும் அரசே. சுலபா, நீ சொல்வது போல் அது சாதாரண அலையாக இருந்தால் பரவாயில்லை. ஆனால் வந்து கொண்டிருப்பதோ ஆழி பேரலையோ என்று அஞ்சுகிறேன். அப்படி ஒன்று வந்தால் அது அது இந்த அத்தினாபுரத்தையே அழித்துவிடும். சுவாமி, பதவிக்காக பாண்டவர்களும் கௌரவர்களும் மோதிக்கொள்வதை கண்டால் நடக்கக்கூடாதது ஏதோ இங்கு நடக்கப் போவதாக என் உள்மனது சொல்கிறது. மண்ணாசை எனும் மாயப்பேய் மனிதன் மனதில் புகுந்து விட்டால் அது இருள் சூழ்ந்த இடுகாடாக மாறிவிடும். அதனுள் ஒளியேற்றுவது இயலாத காரியம். சுலபா, இந்த இருளுக்குள் பாண்டவர்களும் சிக்குவார்கள் என்று நான் எண்ணியதே இல்லை. இதற்கு தீர்வுதான் என்ன? ஆசையை துறந்தவரிடம்தான் ஆலோசனை கேட்க வேண்டும். சுலபா, நான் வியாசர் பெருமானை காண செல்கிறேன். இந்நேரத்திலா? இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் எனக்கு உறக்கம் வராது சுலபா, உறக்கம் வராது. நான் வருகிறேன். பெரியப்பா, வா விதுரா. நள்ளிரவை தாண்டி விட்டது, இன்னுமா தாங்கள் உறங்கவில்லை? ஹத்தினாபுரத்தின் மீது பெரும் பேராசை கொண்ட எனக்கு ஏது விதுரா தூக்கம்? பேராசையா? உங்களுக்கா? பெரியப்பா, சகலத்தையும் துறந்த தியாக சொரூபமாயிற்றே. வெற்று மாயை விதுரா. ஒருவர் பிறப்பை ஒருவர் இகழும் சிறுமதி பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் எங்கிருந்து தான் முளைத்ததோ? எனக்கும் அதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. என்னிடம் அஸ்திர வித்தையை பயின்றவர்கள் குரு வம்சத்து ராஜகுமாரர்களா அப்படி பேசியதென்று எனக்கு வியப்பாக இருக்கிறது. மனிதனின் மண்ணாசை, பதவி மீது கொண்ட மோகம் அவன் மதியை மழுங்கச் செய்கிறது. அதுதான் இன்று அவையில் நடந்தது. துரியோதனன் குணத்தை நான் அறிவேன். அவன் பிறரை அவமதிப்பது வழக்கமான ஒன்றுதான். ஆனால் அர்ஜுனனிடமிருந்து இப்படி ஒரு அவச்சொல் வரும் என்று நான் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. தன் தாயை இகழ்ந்ததும் அவன் தன் நிலை மறந்து விட்டான். இருந்தாலும் அர்ஜுனன் அரசரை அப்படி இகழ்ந்திருக்க கூடாது. அரசரை இகழ்வதாக நினைத்து அவன் தன்னையே தாழ்த்தி கொண்டான். துரியோதனன் திறந்த மனது படைத்தவன். மனதில் பட்டதை
வெளிப்படையாக பேசிவிடுவான். ஆனால் இன்றுதான் பாண்டவர்களின் சுயரூபம் வெளிப்பட்டிருக்கிறது. அதனால்தான் தங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது என்று என் தந்தை சந்தனு மகாராஜாவிற்கு அத்தினாபுர காவலனாக என் உயிர் மூச்சு உள்ளவரை இருப்பேன் என்று சத்தியம் செய்தேனோ அன்று பீடித்த பேராசை இது. பொல்லாத பேராசை இது. நாட்டை ஆளும் மன்னன் எப்பொழுது நாட்டை இழந்தானோ அப்பொழுதே அந்த நாட்டின் மீது அவனுக்கு இருக்கும் பற்று அருந்து போய்விடும். ஆனால் என் நிலையை கண்டாயா? எவன் வென்றாலும், எவன் தோற்றாலும், எவர் வசம் ஆட்சி இருந்தாலும் நான் அத்தினாபுரத்தின் மீது கொண்ட பற்றை துறக்க முடியாது. இப்படி ஒரு பெரும் பாரத்தை என் முதுகில் ஏற்றி சென்று விட்டார் என் தந்தை. சுமக்க முடியாமல் இந்த கிழவன் தள்ளாடிக் கொண்டிருக்கிறான். தாங்கள் இத்தனை விரக்தியாக பேசி நான் கண்டதில்லையே. அத்தினாபுரத்தின் பெருமையை, இந்த மாபெரும் சாம்ராஜ்யம் தியாகத்தால் உருவான கதையை அவையோருக்கு விளங்க கிளிப்பிள்ளைக்கு எடுத்துரைப்பது போல் உரைத்தேன். ஆனால் அது ஒருவர் காதில் கூட ஏறவில்லையே விதுரா. அத்தினாபுரத்தின் பெரும் காவலனாக பீஷ்மரை நியமித்துச் சென்றார் சந்தனு மாமன்னர். அண்டைய தேசங்களிடமிருந்து குரு தேசத்தை காப்பது பீஷ்மரின் மாவீரமே. ஆனால் அத்தினாபுரத்து அரசகுமாரர்களோ குரு தேசத்தின் அழிவிற்கு காரணமாகி விடுவார்கள் போலிருக்கிறதே. உண்மைதான். நல்ல வேளை இந்த அவலத்தை காண என் மானசீக தந்தை சந்தனு மாமன்னர் உயிரோடு இல்லை. தன் தாயை பழித்தவனை பழி தீர்ப்பதாக எண்ணி பாண்டவர்கள் அரசரை இகழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் இகழ்ந்தது அரசரை மட்டுமல்ல, மாமன்னர் பாண்டு, மகாமந்திரி விதுரர் என்பதை பாண்டவர்கள் அறிவார்களா? பாண்டவர்களின் பண்பை நாம் அறிவோம். ஆன்றோர் அவையில் அவர்கள் இப்படி அநாகரிகமாக பேசக்கூடியவர்கள் அல்ல. இதற்கு வேறொரு காரணம் இருக்கிறது என்று நினைக்கிறேன். என்ன காரணம் அது? பாஞ்சால மன்னன் துருபதன் பாண்டவர்களை தூண்டிவிட்டிருக்கலாம் அல்லவா? குருதேசத்தின் மீது தான் கொண்ட வஞ்சத்தை தீர்க்க அவன் செய்த சதியாக இருக்கலாம் அல்லவா? துருபதனை நான் அறிவேன். குறுக்கு வழியில் வஞ்சம் தீர்க்கும் கயவன் அல்ல அவன். பீஷ்மரோடு நேருக்கு நேர் நின்று யுத்தம் செய்தவன் அவன். அவனை எதற்காக இந்த விவகாரத்தில் இழுக்கிறாய் அஸ்வத்தாமா? அர்ஜுனனை மணக்க ஒரு பெண்ணையும் உங்களை கொல்ல ஒரு மகனையும் அவன் அக்னியிலிருந்து பெற்றது ஏன் என்று யோசியுங்கள். தங்களின் கேள்விக்கு விடை கிடைக்கும். கௌரவர்களும் பாண்டவர்களும் அத்தினாபுரத்தின் பெருமையை நிலைநாட்டுவார்கள் என்று கனா கண்டேன். என் கனவு பாலைவனத்து காணல் நீராக போய்விட்டதே விதுரா. பெரியப்பா, இப்பொழுது என்ன நடந்துவிட்டது என்று இத்தனை கலங்குகிறீர்கள்? இனியும் என்ன நடக்க வேண்டும்? பார்த்தாயல்லவா, பாண்டவர்களும் கௌரவர்களும் ஒருவர் முகத்தில் ஒருவர் கரியை பூசிக்கொண்ட அழகை பார்த்தாயல்லவா? பெரியப்பா, அந்த ஈசனே அத்தினாபுரத்துக்கு எதிராக வந்தாலும் அஞ்சேன் விதுரா. ஆனால் அத்தினாபுரத்து அரச குமாரர்களிடமிருந்து எப்படி ராஜ்யத்தை காப்பேன் என்று தெரியவில்லை விதுரா. பெரியப்பா, தங்களின் கவலை எனக்கும் உள்ளது. அதனால்தான் நான் வியாசர் பெருமானை காண செல்கிறேன். நிச்சயம் அவர் இந்த பிரச்சனைக்கு நல்ல தீர்வு சொல்வார். நீ சென்று வா. அதுவரை உறங்காமல் விழித்து கிடப்பான் இந்த கிழவன். பெரியப்பா, உங்களிடம் ஒரு வேண்டுகோள். கேள்விதுரா. இனி ஒருபோதும் தாங்கள் மரணத்தை தழுவுவேன் என்று கூறக்கூடாது. உன் விருப்பப்படியே ஆகட்டும்.
அரசே, சொல் காந்தாரி. சில நாட்களாகவே நான் உங்களை கவனித்துக் கொண்டு தான் இருக்கிறேன். தாங்கள் சரிவர உண்பதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆறாக கரை புரண்டு ஓடும் மனம் ஓய்ந்து கண்ணயரும். ஆனால் தேங்கிய குட்டையாக குழம்பும் மனதிற்கு ஏது உறக்கம் காந்தாரி? தங்களின் மனக்குழப்பத்தை வெளிப்படுத்த விரும்பினால் தாங்கள் என்னிடம் சொல்லலாம். ஹத்தினாபுர அவையில் நடந்த அனைத்தையும் நீ அறிவாய். தீர்வு தேடி நானும் வியாசர் பெருமானிடம் சென்றேன். அவரோ என்னையே முடிவெடுக்க சொல்லிவிட்டார். அதனால் தான் குழம்பி தவிக்கிறேன். தாங்கள் முடிவெடுக்க வேண்டியதுதானே, ஏன் தயங்குகிறீர்கள்? முடிவெடுக்கும் இடத்தில் இருப்பது ஒரு சாபம். மூச்சுக்காற்று இல்லாத இருண்ட அறைக்குள் சிக்கிக் கொண்டதற்கு அது ஒப்பாகும். ஆகவே நான் திணறுகிறேன். தங்கள் நிலையை எடுத்துரைத்தால் என்னால் முடிந்த தீர்வை கூறுவேன். காந்தாரி, ஒப்பில்லா ஒளியை எனக்காக தியாகம் செய்தவள்ளி, உன் வார்த்தை என் உயிர் காக்கும் என்று நம்புகிறேன். கௌரவ பாண்டவர்களில் யாருக்கு பட்டம் சூட்டுவது என்பதே இப்பொழுது எழுந்துள்ள பிரச்சனை என்பதை நீ அறிவாய். சத்திரிய தர்மத்தை மீறவும் முடியவில்லை, நம் புத்திரனின் விருப்பத்தை நிராகரிக்கவும் முடியவில்லை. ஆகவே முடிவெடுக்க இயலாமல் தவிக்கிறேன். காந்தாரி, காந்தாரி, இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் காந்தாரி? மௌனம் காக்க வேண்டும். காந்தாரி, காந்தாரி, என்ன சொல்கிறாய்? ஆமரசே, மௌனம் காக்க வேண்டும். குழப்பத்தில் இருக்கும் போது எடுக்கப்படும் முடிவு விபரீதத்தையே உண்டு பண்ணும். ஆனால் ஆனால் அரசனாக நான் முடிவெடுக்காமல் இருக்க இயலாதே. அரசே, ஆயுதம் ஏந்தாமல் போர்க்களம் புக எண்ணுகிறீர்கள். அதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது. என்ன என்ன வழி அது? நிராயுதபாணியாக போர்க்களம் புகுவதே ஒரே வழி. காந்தாரி, நீ சொல்வதன் பொருள் என்ன? தங்களின் நம்பிக்கைக்கு உரியவரிடம் முடிவெடுக்கும் அதிகாரத்தை ஒப்படைத்துவிட்டு தாங்கள் நிராயுதபாணியாக அவரிடம் சரணடைவதே சிறந்த வழி. தங்களின் நம்பிக்கைக்கு உரியவரை தேர்ந்தெடுப்பதற்கு முன் யோசியுங்கள். அவரிடம் பொறுப்பை ஒப்படையுங்கள். அதன் பிறகு யோசிப்பதை நிறுத்திவிட வேண்டும். அவர் சொல்வதை கடவுள் இட்ட கட்டளையாக நினைத்து கடைபிடிக்க வேண்டும். இந்த வழி ஒன்றே உங்கள் பிரச்சனையை தீர்க்க உதவும். காந்தாரி,